أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா. நம்ம குரானை தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். சூரா அன்னிசா முடிச்சுட்டு சூரா அல் மாயிதா கையில் எடுத்திருக்கோம். அல் மாயிதா அப்படின்னு வரும்போதே உணவு மறவைகள், உணவு தட்டுகள், அந்த உணவு வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கான்ல. ஸோ உணவு அப்படின்ட்டு வந்துட்டு அப்போ உணவு சம்பந்தமான விஷயங்களை இந்த ஆயத்துக்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அன்னிசான்னு கூப்பிட்டுட்டு பெண்களை அழைச்சிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறது என்ன? உணவுகளை பற்றி. அப்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்து ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கும் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கும். ஸோ அல் மாயிதாவில் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நேற்று வரைக்கும் நேற்று முதல் 2 ஆயத்துக்களை பார்த்தோம். ஸோ யா யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு கூப்பிட்டு இறை வழிபாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு சின்னங்களை அமைச்சிக்காதீங்க, இங்கே அவமதிக்காதீங்கன்னு வருது. ஆனால் உண்மையிலேயே நம்ம குரானுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், வஹில்லத்து அப்படின்னு தான் வரும். வஹில்லத்து அப்படின்னா ஹில் அப்படின்னா ஹலால், அந்த ஒரு இது தான். ஸோ இப்போ பாருங்கள், துஹில்லு லா துஹில்லு அப்படின்னா ஆகுமாக்காதீங்க. ஸோ இப்படி தான் அதோட டிரான்ஸ்லேஷனில் சில குறைபாடுகள் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு நம்ம குரான் அல்லாஹ்வுடைய கரத்துலேருந்து அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து நபி கையில் தவழ்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது டைரெக்டாக மற்றவங்க அதை எழுதிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது அப்படி இல்லை. ஸோ முன்ன பின்ன சில குறைபாடுகள் இருக்கலாம் டிரான்ஸ்லேஷனில். ஆனாலும் அதை புரிஞ்சிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். அப்படியே நம்ம ஸ்கூல் காலேஜஸில் இன்னும் நம்ம சின்ன வயசில் அப்படியே புக்கை பார்த்து அப்படியே அடித்து காப்பி நம்ம எடுத்த மாதிரி இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. விஷயங்களை உள்வாங்கி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து சரியாக வருமானு செக் பண்ணி தான் எதையுமே நம்ம முடிவெடுக்க முடியும். சரியா? ஸோ இறை வழிபாட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்த சின்னத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு. 2வது சங்கைக்குரிய அந்த சிறப்பான மாதங்கள் அன்னைக்கு அவங்களுக்கும் இருந்தது. ஏன்னா இவங்க வழிமுறையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை தானே அரபுகள். முக்கியமாக அந்த அரபு இந்த குறைஷிகள் பார்த்திங்க அப்படின்னா யாருடைய மரபு அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அதனால் அவங்க காலமாக, ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நிறைய அவரும் ஒரு முஸ்லீம் தான் இல்லையா? ஸோ இறைவன் சொன்ன விஷயங்கள் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த புனிதமான மாதம்ங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போர் புரிகிறதுக்கு, சண்டை போட்டுக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டதாக நீங்கள் ஆக்கிக்காதீங்க. இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளை, அதாவது குர்பானி அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான பிராணிகளை அதுக்காக அடையாளம் வச்சுருப்பாங்க, அல்லது கழுத்தில் பட்டை போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிராணிகளை நீங்கள் துன்புறுத்தாதீங்க. இன்னும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் நாடி இந்த புண்ணியஸ்தலமான காஃபாவை நோக்கி நீங்கள் போக நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சிரமத்தை தராங்க. ஆனால் இஹ்ராம் அப்படி சிரமத்தை தர்றதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது இப்போ அந்த காபத்துல்லாவை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஃபாவை நோக்கி வர்றவங்களுக்கு நீங்கள் சிரமம் தராதீங்க. காபா நோக்கி வர்றவங்களுக்கு நீங்கள் சிரமம் தராதீங்க. ஆனால் நமக்கு காபாவை நோக்கி போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிரமங்கள். கவர்மெண்ட்டில் போகிறோம் அப்படின்னா அது கம்மி. இதே நான் ப்ரைவேட்டாக போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல 4 பேர் போக வேண்டிய இடத்துல ஒரு ஆளுக்கான அமௌண்ட்டு கேட்பாங்க. லைக் அப்போ அதெல்லாம் என்னது? ரைட். அப்போ இந்த மாதிரி சிரமம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இஹ்ராமுடைய நிலையில் இருந்து நீங்கள் முன்னாடி முதல் ஆயத்தில் பார்த்தோம், இஹ்ராம் கட்டியிருந்தால் வேட்டையாடாதீங்கன்னு.
அதை இஹ்ராம் விட்டு நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வேட்டையாடிக்கலாம். இன்னும் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த காபத்துல்லாக்குள்ளே உங்களை போக முடியாத மாதிரி உங்கள் வழியில் அவங்க தடுத்த அந்த கூட்டத்தார் மீது வெறுப்பு உங்களுக்கு அதிகமாக ஆகி வரம்பு மீற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கொதிச்சு போயிடாதீங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சமீபத்தில் கொரோனானால் காபத்துல்லாவில் வந்து யாருமே வந்து ஹஜ்ஜே பண்ணலை, கவனிச்சிருப்போம். அந்த தவாஃப் யாருமே ஒரு ஆள் கூட பண்ணலை. அப்படிலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. பட் ஸ்டில் அது நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து சிலர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் கோவப்பட்டு கத்திட்டு கிடந்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாறாக நீங்கள் கொதித்து எழுஞ்சி, அதாவது வரம்பு மீறிட்டு நீங்கள் இருக்காதீங்க. மாறாக எந்த வேலை, நல்லதான வேலை என்ன வேலை இருக்கோ அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் அதில் மற்றவங்களோட ஒத்துழைச்சி இருங்க. இப்போ என்னால் இந்த நான் வந்து ஆசைப்பட்றேன், எனக்கு நியத்து இருக்குது, எனக்கு கடமை இருக்குது, நமக்கு முஸ்லீமான எல்லாருக்கும் கடமை இருக்குது ஹஜ்ஜு போகணுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கையில் காசு இருந்தால் 10 தடவை கூட ஹஜ்ஜு பண்ணுறோம். கையில் காசு இல்லைன்னா நம்மளால் ஹஜ்ஜு பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இது போங்க, இதை வந்து உங்களுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து வரம்பு மீறாதீங்க, கோவப்படாதீங்க. எந்த காரியம் நல்ல காரியமாக இருக்கோ, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாரும் வேலை பார்க்குறாங்களோ அதில் நீங்களும் ஒத்துழைங்க. இப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களோட ஒத்துழைங்கள்னு கூட அல்லாஹ் சொல்லலை, நம்பிக்கையாளர்களோட ஒத்துழைஞ்சு போங்கன்னு கூட சொல்லலை. என்ன சொல்கிறான், ஏதாவது ஒரு நல்ல வேலை இறைவனுக்கு பயந்துன்னா ப்ராப்பராக நம்ம சிலர் வந்து நீங்கள் மனசாட்சிக்கு பயந்துன்னு சொல்லுவாங்க, என்னை படைச்சவனுக்கு பயந்துன்பாங்க. எல்லாமே சர்வமும் இறைவன் தான், அல்லாஹ் தான். பெயர் தான் மாறுதே ஒழிய எல்லாமுமே அல்லாஹ் தான். ஸோ அப்படி யாருக்கு நல்லது நாடி, நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, இல்லை மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும், ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிவாரணம் கிடைக்கிது அப்படின்னா அவங்களோட நீங்கள் ஒத்துழைச்சி போராடுங்க, ஒத்துழைச்சி வேலை செய்யுங்க. ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு மீறியதாகவும் இருக்கோ அதில் யாரோடையும் ஒத்து போகாதீங்க. இன்றைக்கி நம்மளையே நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், இந்த ஊர் கூடி எல்லாம் ஒரு நேற்று கடன் சோறு அந்த மாதிரி சம்திங் எல்லாம் நம்ம பண்ணுவோம். பண்ணிவிட்டு முஸ்லீம்களுக்கு மட்டுமே வந்து அந்த சோறுலாம் பங்கு தருவாங்க சில இடங்களில். எல்லா இடமும் நான் சொல்ல மாட்டேன், சில இடங்களில் வந்து எல்லாருக்குமே தருவாங்க. ஆனால் எந்த இடத்துல இது வந்து முஸ்லீம்களுக்கானது மட்டும்தான், மற்றவங்களுக்கு அது தரக்கூடாது அப்படின்ற நியத்தில் நம்ம எது பண்ணாலுமே அது என்னது, மற்றவங்க அப்போ அது பாவம் தானே, அவங்களோட உரிமையை நம்ம பறிக்கிறோம்ல. முஸ்லீம்கள் மட்டும்தான் அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே இந்த குழுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்தால் அது பாவம், அது வரம்பு கடந்தது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் யாருக்கும் ஒத்துழைச்சி போகாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ரீசண்டாலாம் பார்க்குறோம், இந்த வேலைக்காரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் தனியாக தான் தட்டு தருவோம், தனியாக தான் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு வரம்பு மீறுறது தான். நம்ம வந்து பரவாயில்ல ஒன்றா உட்காருங்க அப்படி சொல்லும்போது நம்ம அம்மாவோ இல்லை நம்ம மாமியாரோ சொல்லலாம், அது எப்படி இதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஒத்துழையாமல் கூட இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம கணவருக்கு நம்ம ஒத்துழைச்சி தான் போகணும். ஆனால் கணவர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டுக்கிறவே மாட்டார். 99% இந்த மாதிரியான விஷயங்கள், மோஸ்ட்லி வீட்டு விஷயங்களை அவருக்கு தெரியவே செய்யாது. பட் ஸ்டில் கணவரோட பொறுப்பில் மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை ஒரு ஹலாலான முறையில், இப்போ அதுக்குன்னு நம்ம வந்து
ஒரு ஆண் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அது இருக்குது, சிச்சுவேஷன் இருக்குது. சிச்சுவேஷனையும் நம்ம பார்த்துக்கிறணும். அதே சமயம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நார்மலான விஷயத்த மற்றவங்க மற்றவங்க அதை வரம்பு மீறுறாங்க, அது யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களோட நீங்கள் ஒத்து போகாதீங்கிறான் அல்ல, யாரோடையும் ஒத்து போகாதீங்கிறான். அப்போ இந்த இடத்துல இப்போ நான் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னா, நம்ம பெண்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். நம்ம என்ன பண்ணுறோம், தேவையே இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் ஒன்று எடுத்தோடனே உன் மாமனார் மாமியார் பேச்செல்லாம் ரொம்ப கேட்காத, அவங்க பேச்சை கேட்காத, இவங்க பேச்சை கேட்காதன்னு சொல்லி அனுப்பக்கூடிய சில குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். சில குடும்பங்களில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கோ, என்ன பண்ணாலும் பொறுத்துக்க, நீ தான் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்படுங்க, சேர்ந்து வேலை செய்யுங்க. தப்பான விஷயம் அப்படின்னா யாரோடையும் நீங்கள் ஒத்து போகாதீங்க. ரொம்ப அழகாக அவன் சொல்கிறான், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அஞ்சுங்க, நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது அப்படிங்கிறான். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். இது ஃபுல்லுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சரி தவறு இந்த மாதிரியான விஷயங்களை தான் குறிக்கும். முக்கியமாக உணவு, ஹெல்த் சம்மந்தமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹுர்ரிமத் விலக்கப்பட்டன, அலைக்குமுல் மைத்தத்து. மைத்த அப்படின்னா மையித் அப்படி சொல்லுவோம் இல்லையா, செத்தது. தம் அப்படின்னா ரத்தம். எல்லாமே தமிழும் அரபியும் கொஞ்சம் ப்ராபப்ளி கொஞ்சம் சேமாக தான் தெரியுது இல்லை. நமக்கு இன்றைக்கி உள்ள தமிழ் ப்ராப்பர் தமிழா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய தமிழும் நிறைய, அதாவது இன்றைக்கி ஒரு திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், அதை நம்ம அதனுடைய வார்த்தைகளோடு நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கே டிரான்ஸ்லேஷன் தான் நமக்கு தேவைப்படுது. தமிழ் தான், அதுக்கே நமக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி மொழிகள் மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற மொழிகள்லாம் சரியான மொழி, அன்னைக்கு பயன்படுத்தின மொழியா அப்படின்னு நமக்கு தெரியாது. ரைட். ஸோ அல்லாஹு தாலா அரபிக்கை குளோபல் லாங்குவேஜாக சொல்கிறான். ஆனால் நம்ம இன்றைக்கி குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷை வச்சுருக்கோம். அந்த இங்கிலீஷே அதனுடைய ஹிஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா இப்போ வந்தது தான். ஆனால் இந்த உலகத்தில் குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்குது. அப்படி இருந்தாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும், குளோபல் லாங்குவேஜை யார் மாற்றிருக்கா, அப்போ குளோபலாக என்ன நடக்குது. அல்லாஹ் சொன்ன சட்ட புத்தகம் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அது நம்ம பயன்பாட்டில் இருந்தால் தானே நமக்கு இந்த சட்டம் தான் போகுதுன்னு தெரியும். ஆனால் எந்த சட்ட புத்தகத்தோடைய லாங்குவேஜ் பயன்பாட்டில் இருக்குது, இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷை யார் உருவாக்குனாங்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாங்குவேஜ் அவ்வளோ ஒரு முக்கியமானது. மேபி அரபி தமிழ் எல்லாம் ஒரே மாதிரியான ஒரே விஷயமாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியலை. ஓகே, நம்ம பிரித்து பார்க்குறோம், அரபி வேறு தமிழ் வேறு. இன்றைக்கி நம்ம தமிழுக்குள்ளேயே மலையாளம் வேறு, தெலுங்கு வேறு, தமிழ் வேறுன்னு பிரித்து பார்க்குறோம் இல்லையா. எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தான், நமக்கே புரியும், இருந்தாலும் அது வெவ்வேறு லாங்குவேஜுன்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். ஸோ ரத்தம், லஹ்மு அப்படின்னா இறைச்சி, ஹின்சீரி அப்படின்னா பன்றியோட இறைச்சி. உஹில்ல லிகைரில்லாஹி, அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டது. முன்ஹனீகத்து அப்படின்னா கழுத்து நெருக்கி செத்தது. வல் மௌகுதத்து இன்னும் அடிபட்டு செத்தது. வல்
முதரத்தியத்து இன்னும் விழுந்து செத்தது. வன் நதீஹத்து நதீஹத்து அப்படின்னா கொம்பால் குத்தப்பட்டு செத்தது. கொம்பால் குத்தப்பட்டு செத்தது. வமா அகல வமா அகல சபு சபு அப்படின்னா அந்த மிருகங்கள், வேறு கார்னிவோரஸ் மிருகம் இருக்கும் இல்லையா, இறைச்சி சாப்பிடக்கூடிய கொடூரமான மிருகங்கள், அது. இல்லா மா ஜக்கைத்தும் வமா துபிஹ துபிஹ அப்படின்னா அறுக்கப்பட்டது. அலன் நுசூபி நுசூபி அப்படின்னா நடப்பட்டவை அல்லது சிலைகள், இந்த மாதிரி. ஸோ நுசூப் அப்படின்னா எதுக்காவது நடப்பட்டு வச்சிருக்கிறதுக்கு, அதாவது நட்டு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி சிலைகள். அன்தஸ்தக்சிமு இன்னும் பாகம் பிரித்து கொள்வது. பில் அஸ்லாமி அதாவது அம்புகளை கொண்டு. தாலிக்கும் ஃபிஸ்க் அல் யௌம யஈஸ நம்பிக்கை இழந்தனர். அல்லதீன கஃபரு நிராகரித்தார்கள். மின் தீனிக்கும் ஃபலா தக்ஷவ் ஹும் வஹ்ஷவுனி என்னை பயப்படுங்கள். அல் யௌமி அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஸீது லக்குமுல் இஸ்லாம தீனன் ஃபமனிஸ் துர்ர ஃபி மஹ்மசத்தின் கைர முத்தஜானிஃபில் லிஇஸ்மின் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஸோ கஃபூருர் ரஹீம்னு வந்தாவே அல்லாவுடைய மன்னிப்பும் அல்லாவுடைய லவ்வும் கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சில பட்டியலை போடுறான். செத்த பிராணி, ஏதாவது விலங்கு செத்துருக்கு, அல்லது அந்த விலங்குடைய இரத்தம், அப்புறம் பன்றியுடைய இறைச்சி, அப்புறம் இறைவன் இல்லாத மற்றவங்க பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணி, கழுத்து நெரிக்கப்பட்டு அல்லது அடிபட்டு அல்லது உயரத்துலேருந்து கீழே விழுந்து, மேலேருந்து கீழே விழுந்து செத்து போனது, இல்லை ஏதாவது மோதப்பட்டு இறந்து போனது. ஸோ இப்படிப்பட்ட பிராணிகளும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகளும் அதுவும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. எதை உயிரோட நம்ம அறுக்கிறோமோ அதை தவிர, உயிரோட நம்ம அறுக்கிறோம் இல்லையா, அது என்னது தடை செய்யலை. அதே மாதிரி இன்னும் பலி பீடங்கள் மீது, அதாவது நம்ம அந்த பலி கொடுக்கறதுக்குன்னு சில மேடையெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம இந்த கோயில்களில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி நிறைய இடங்களில் அது இருக்குது. நமக்கு தெரிஞ்சு கோயில்களில் தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பலிப்பீடங்களில் ஒருவேளை நம்மளும் கூட தர்காக்களில் ஏதாவது பலிப்பீடம் வச்சுருக்காங்க, எனக்கு தெரியல, சின்ன வயசில் போனது அதனால் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எங்கே அது வச்சுருந்தாலும், அதாவது இந்த இடத்துல பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு மேடை மாதிரி சம்வாட் பலி கொடுக்குற பீடங்கள், அது அப்படி அறுக்கப்படுற பிராணிகளும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. குறி பார்ப்பதன் மூலம், அதாவது நல்லா பாருங்கள், பலி பீடங்கள் சொல்லிட்டு குறி பார்ப்பதன் மூலம் விதிகளை நிர்ணயிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டு உள்ளது. ரொம்ப குரூஷியலாக எல்லாம் சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ், ரொம்ப கேஷுவலாக ஒரு உண்மையை சொல்கிறான் பாருங்கள். இந்த பலிப்பீடங்கள், இந்த குறி பார்த்து விதியை நம்புறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு ஹிந்துஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் அவங்களுக்கே நிறைய பேருக்கு இப்போ நம்பிக்கைலாம் இல்லை. அதே மாதிரி அதெல்லாம் உண்மையும் இல்லை. ஆனால் சிலர் இந்த சாட்டனிக் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
சாத்தானிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொம்ப பப்ளிக்காகவே அது வந்துருச்சு. சாத்தானிய வழிபாடுன்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகணும், பணம் எனக்கு வேணும், நான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பலி கொடுப்பாங்க. அவங்க வந்து பலி கொடுப்பாங்க. அதே மாதிரி குறிப்பாத்து நிறைய அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் நடக்கும். நம்ம நினச்சிக்கிட்டோம் இந்த ஆயத்துக்கு வெறும் வந்து இது மட்டும்தான் கோயில்களில் நடக்கிறது, இன்னும் வந்து தர்காக்களில் நடக்கிறது, அது மட்டும் நம்ம நினைக்கிறோம். எஸ், அதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த சாட்டானிக் ரிச்சுவலை குறிக்கும். அவங்க தான் எதுக்குமே வந்து அந்த குறி பார்ப்பாங்க. பார்த்து சகுனம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, இன்னும் நிறைய சொல்ல தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தடுக்கப்பட்டது. இது எல்லாமே பாவமான செயல்கள். இன்னைக்கு உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல், இந்த தீன் வாழ்க்கை நெறி குறித்து நிராகரிப்போர் முற்றிலும் நிராசை அடைந்து விட்டிருக்கின்றனர். பாருங்க, இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஃபிர் வந்து மனசு விட்டு போயிட்டாங்களாம் இவங்களோட தீன் வாழ்க்கையில். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே பர்டிகுலராக புட்டு வச்சுருக்கான். மேபி இது லாஸ்ட்டில் வந்த ஆயத்துக்களாக இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓவராலாக எல்லாமே கன்கொயர் பண்ணதுக்கு பிறகு வந்த ஆயத்தாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த காஃபிர்கள் என்ன ஆகுறாங்களாம், நிராசை அடைஞ்சிடுறாங்க. இப்போ அதனால் நீங்கள் அவங்களுக்கு பயப்பட வேணாம், எனக்கே பயப்படுங்க. இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க அது வந்துடும் இது வந்துடும், ஏகப்பட்ட பயங்கள். ஷைத்தானு, ஜின்னு, இன்னும் இலுமினாட்டி, போர், யுத்தம், வயோவாறு, ஏகப்பட்ட பயங்கள் நம்மளை சுற்றி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எஸ், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது தான், 90% வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, வரும். ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க, எனக்கே அஞ்சுங்க, எனக்கே பயப்படுங்க. உங்களுடைய இந்த தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கிட்டேன். ஸோ இதுதான் அநேகமாக கன்கொயர் எல்லாமே முடிஞ்ச பிறகு வந்தது. ஸோ இந்த ஆயத்தில் தான் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அழுதாங்கன்னு நினைக்கிறேன். தீன் வந்து முழுமையாயிடுச்சு அப்படின்னு நபி சொல்லவுமே, இந்த ஆயத்தை சொல்லவுமே அவர் கண் கலங்க, அவர் வந்து தேம்பி அழுதாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் தீன் வந்து முழுமையாகிடுச்சு, எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். எனவே உங்கள் மீது விதிக்கப்பட்ட ஹலால் ஹராம் என்னும் வரம்புகளை பேணி நடந்து வாருங்கள். ஆயினும் கடும் பசியினால் நிர்பந்திக்கப்பட்டு பாவம் செய்யும் நாட்டமின்றி ஒருவர் அவற்றில் ஏதாவது ஒன்றை புசித்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அல்லாஹ் வந்து இப்போ சொல்லிட்டான், உங்களுக்கு நான் வந்து ஹலாலான விஷயங்கள் சொல்லித்தரேன். அந்த ஹலால் உணவு மட்டும் சொல்லித்தரலை, கூடவே வந்து இந்த சாட்டானிக் ரிச்சுவலையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதையும் நீங்கள் நம்பாதீங்க. கடைசியாக வந்து எனக்கே பயப்படுங்க, அவங்கெல்லாம் வந்து மனசு விட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு இந்த தீன், இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை முறையை வந்து நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹலால் ஹராமை பேணி நீங்கள் நடந்துக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனாலும் சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சிச்சுவேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம சிச்சுவேஷனெல்லாம் பார்க்கல, யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபத்வா கேட்குறாங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம சொல்லிடுறோம் அதெல்லாம் செய்யாதீங்க, இல்லை அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அப்படி சொல்லவே நம்ம முடியாது. ஏன்னா சிச்சுவேஷனுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எப்படி சொல்லணும்னா அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது.
ஸோ அவங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நடந்துக்கோங்க, உங்கள் நீயத் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப இப்போ உணவு அப்படின்னு வரும்போது ரொம்ப கடும் பசி, இப்போ வியாபாரம் அப்படின்னு வரும்போது சுத்தமாக என்னால் வேறு வழியே இல்லை, நான் நிர்பந்திக்கிறேன். உறவுன்னு வரும்போது எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இப்படி எல்லாத்துலேயுமே படிப்பு கல்வின்னு வரும்போது வேறு எனக்கு எதுவுமே இல்லை, நான் இதுதான் படித்தாகணும். ஸோ எதுவாக இருக்கட்டும், கடும் பசி, ரொம்ப எமர்ஜென்சி நீடட் அப்படின்னாலோ அல்லது நிர்பந்திக்கப்பட்டு ஆப்ஷனே இல்லை, எனக்கு எமர்ஜென்சி ஆப்ஷனே இல்லை, இன்னும் தப்பு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை, எனக்கு எனக்கு தெரியவும் இல்லை, தப்பு செய்யணுன்ற நோக்கமும் இல்லை, நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், அவன் ரொம்ப பெரும் கருணையுடையவனாக இருக்கிறான். ஸோ ஹலால், முதல்ல நம்ம ஹலால் என்ன ஹராம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். ஸோ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்போ என்ன பண்ணணும், அந்த நீயத்து தான் அந்த பாவம் செய்யணுங்கிற நீயத் இல்லாமல் நல்லதுக்கு தானே நான் இது செய்கிறேன் அப்படின்னு நீயத்து வைக்க முடிஞ்சு நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியுதுன்னா அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான், மன்னிப்பான். ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, இப்போ சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கிறது வெறும் உணவை மட்டும் குறிக்காது. ஸோ உணவு தவிர உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே குறிக்கும். ஏன்னா அல்லாஹ் உங்கள் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி தான் இதெல்லாம் சொல்கிறான். உங்களுக்கு நான் இஸ்லாத்தை வந்து லைஃப் ஸ்டைலாக ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்கிறான். அப்போனா வெறும் உணவு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை முறையை தான் அல்லாஹ் குறிப்பிடுறான். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பாருங்கள், மற்றவன் ரத்தத்தை குடிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படின்னா அப்போ என்ன, அவங்க ரத்தத்தையாக நம்ம குடிக்கிறோம், அவங்களுடைய வேலையை நம்ம இது பண்ணுறோம், சுரண்டுறோம் அப்படிங்கிறதுக்கு தானே அப்படி சொல்லுவோம். லைக் அந்த மாதிரி குரான் வந்து என்ன பேசுதுங்கிறத தெளிவாக நம்ம நிதானமாக நிறுத்தி கவனிக்கணும். சரியா, லைஃப் ஸ்டைலை பற்றி தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை அல்லாஹ் மன்னிப்பான், அவனுடைய லவ்வும் நமக்கு கிடைக்கும். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். எஸ் அலூனக்க, உன்னிடம் கேட்கின்றனர், மாதா எவை, உஹில்ல ஆகுமாக்கப்பட்டன, லஹும் குல் உஹில்ல லஹும் அவர்களுக்கு, கூறுவீராக, லகுமுத் தையிபாத்து நல்லது எல்லாம் சுத்தமானது எல்லாம் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கு, வமா அல்லம்தும் இன்னும் எவை கற்றுக் கொடுத்தீர்கள், மினல் ஜவாரிஹி அப்படின்னா மிருகங்களில், முகல்லிபீன வேட்டையாட பயிற்சி அளியுங்கள், துஅல்லிமூனஹுன்ன இன்னும் அவற்றுக்கு கற்றுக் கொடுங்கள், எவற்றிலிருந்து, மிம்மா அல்லமகுமுல்லாஹு ஃபகுலு, குலு அப்படின்னா புசியுங்கள். இந்த காஃப் வந்துச்சுன்னா சாப்பிட்றது, இன்னொரு காஃப், இது வந்து காஃப், இன்னொன்று காஃப். ஸோ அந்த காஃப் வருது அப்படின்னா அது வந்து சொல்லுங்கன்னு அர்த்தம். கவனிச்சுக்கோங்க, இது 2 காஃப் இருக்குது இல்லையா, இது வெறும் காஃப், சாதாரண காஃப், அது வந்து காஃப். ஸோ அந்த காஃப் வருது அப்படின்னா சாப்பிட்றது, பேசுகிறது. இப்படி இந்த காஃப் வருதுன்னா புசியுங்கள், உண்பது. மிம்மா அம்சக்ன அப்படின்னா அவை தடுத்தன, அலைக்கும் வத்குரு இன்னும் கூறுங்கள், இஸ்மல்லாஹி அலைஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப். ஹிசாப்னா கணக்கிடுவதில், சரீஉ அப்படின்னா தீவிரமானவன். அப்போ மக்கள் கேட்குறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வருது சொல்லவும், அப்போ எது எங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம்.
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நபிக்கிட்ட கேட்குறாங்களாம். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படி சொல்லுங்கள், தூய்மையான எல்லா பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கற்றுத்தருகிறீர்கள். பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம். ஆயினும் அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன். ஸோ இது உணவை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுடைய அந்த வேட்டையாடுறது அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுடைய உணவு தேவைக்காக. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம உணவு தேவைக்காக வேட்டெல்லாம் ஆடுறதில்ல. அப்போ அதுக்காக இந்த ஆயத்து நமக்கு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம உணவு தேவைக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் வேட்டை. அப்படி யோசிங்க. அப்போ உங்களோட வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, ட்ரைனிங் கொடுங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி அல்லாஹ்வுடைய பேரை உச்சரித்து அனுப்புங்க. ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு யார் அதை கொண்டு வருவா? ஸோ இது ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்துக்கு உள்ளது அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். உண்மை அப்படி இல்லை. வேட்டை பிராணிகள் அப்படிங்கிறத ஏன் டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? ஒரு டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கான உணவை நம்ம ஏற்படுத்திக்கிறலாமா? ஏன்னா அல்லாஹ் சொல்கிறது எல்லாமே ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கும் அது புரியணும், இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கும் அது புரியணும். ஸோ டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி எல்லாம் தப்பு அப்படின்னு முடிச்சு விட்டுடுறோம். ஆனால் ஏன் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான மாதிரி அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து அல்லாஹ் சொன்ன வேலைக்காக நம்ம பயன்படுத்தி அதனால் நம்மளுடைய உணவையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் ஃபிட் பண்ணி பாருங்கள். சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் வரைகிறதுலாம் ஹராம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை கார்ட்டூன் வரைஞ்சி, ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மனசில் டக்குன்னு பதிகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நான் அல்லாஹ்வோட பேரை சொல்லி அந்த வேட்டை பிராணியை அனுப்பி அந்த வேட்டை பிராணி நல்ல ஒரு வேட்டையாக எடுத்துக்கிட்டு வருது, ஒரு பிராணியை பிடிச்சிட்டு வருது அப்படின்னா எனக்கு அது ஹலால் தானே? அப்போது அந்த டெக்னாலஜி, அந்த கார்ட்டூனை நான் ஃபைன் டியூன் பண்ணி அனிமேஷன் பண்ண தெரிஞ்சவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் பேச தெரிஞ்சவங்க, இன்னும் அதுக்கு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் எழுத தெரிஞ்சவங்க, இவங்களையெல்லாம் வச்சு அந்த இன்னும் அதை ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சவங்க, இவங்களெல்லாம் நான் வச்சு நான் ஒரு டப்பிங் ஒரு கார்ட்டூன் மாதிரி நான் வெளியிடுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு எனக்கான பணமும் வரும், நல்ல காரியமும் நான் செய்கிறேன். என் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும் அவங்களுக்கான உணவுக்கும் நம்ம ஏற்படுத்தி தரோம். ஸோ இந்த வேட்டை பிராணி நல்லா இருக்கா? நான் சொல்கிற வேட்டை பிராணி தான் அது, டெக்னாலஜி தான் அது. ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்ம அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வோட பேரை உச்சரித்து நம்ம செஞ்சோன்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்க வைக்கிறோம். அதில் சில இது ஹராம், இதெல்லாம் படிக்க வைக்காதீங்க. ஏன் இன்ஃபேக்ட் நம்மளே சொல்கிறோமே, எம்பிஏ கூட தப்பான படிப்பு தான், வட்டி படிப்பு அப்படிங்கிறோம்.
ஆனால் அந்த மேனேஜிங் விஷயம்லாம் அவன் கற்றுக்கிட்டு, வட்டி படிப்பு தான் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதை கற்றுக்கிட்டு அதை வந்து வேறு அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, ஸோ வேட்டை பிராணிகள் உங்களோட இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வேட்டை பிராணிகள் வந்து நம்மளோட டெக்னாலஜி தான். அதை வந்து அல்லாஹ் பேரால் நம்ம வந்து அனுப்பி என்ன பண்ணணும், நமக்கான விஷயத்தை, நமக்கான உணவை நம்ம எடுத்துக்கிடலாம். ரைட்? இப்படியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்ய பயப்படுங்க. அல்லாஹ் கணக்கு கேட்குறதுல ரொம்ப வேகமானவன் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இந்த வேட்டை பிராணிங்கிறது டெக்னாலஜியாக இருக்கலான்ட்டு இப்போ எனக்கு தோணுது. லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எது எப்படி தோணுதோ இறைவன் நன்கு அறிவான். சரியான விஷயத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அவ்வளோதான். எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே பார்த்ததன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருக்கோம். ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க பழகணும். சரியா? ரைட். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல் யௌம இன்று, உஹில்ல ஆகுமாக்கப்பட்டன, லக்குமுத் தையிபாத்து உங்களுக்கு நல்லவை, வத ஆமு இன்னும் உணவும், அல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லலக்கும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டார்கள் உங்களுக்கு, வத ஆமுக்கும் இன்னும் உங்கள் உணவு, ஹில்லுல்லஹும் ஆகுமானது அவர்களுக்கு, வல் முஹ்சனாத்து கற்புள்ள பெண்கள், மினல் முஃமினாத்தி ஈமான் கொண்ட பெண்கள், வல் முஹ்சனாத்து இன்னும் கற்புள்ள பெண்கள், மினல்லதீன எவர்களில், ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் இதா ஆத்தைத்துமு ஹுன்ன உஜூர ஹுன்ன முஹ்சினீன கைர முசாஃபீன வலா முத்தகிதி அஹதானின் வமை யக்ஃபுர் பில் ஈமானி ஃபகத் ஹபித்த அமலுஹு வஹுவ ஃபில் ஆஹிரதி மினல் ஹாசிரீன். இன்னைக்கு உங்களுக்கு தூய்மையான பொருட்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டு விட்டது, அதாவது ஹலாலாக்கப்பட்டுருச்சு. வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, வேதம் அருளப்பட்டவர்கள் யார் யாருன்னு நமக்கு தெரியாதுமா? யார் யாருன்னு நமக்கு தெரியாது. யார் யாருக்கெல்லாம் வேதம் வந்திருக்கேன்னா, நபிமார்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் அல்லாஹ் வந்து ஃபுர்கானை கொடுத்து தான் அனுப்பியிருக்கான். ஸோ வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. உங்களோடது அவங்களுக்கு, அவங்களோடது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதில் பாருங்களேன். ஸோ அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த மாதிரி ஃபுட்ஸெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க இறைச்சி விஷயத்தில். மேற்கொண்டு இந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. சரியா? இன்னும் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் ஈமான் இறைநம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. பாருங்க, அதாவது நல்ல ஒழுக்கம் கொண்டுள்ள பெண்கள். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து எடுத்தோடனே என்ன பண்ணிடுறோம், ஒரு 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 கலப்பு திருமணமா, அது எப்படி சாத்தியம்? இன்னும் வந்து சுபஹானல்லாஹ், அந்த பொண்ணு ஹிந்துவாக இருக்கும், நம்ம முஸ்லீம் பசங்களாக இருப்பாங்க.
சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பட் நடக்குது. என்னென்னா ஏதோ ஒரு இதுக்கு அப்படி பேசுகிறது, லவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. கடைசியில் வீட்டில் உள்ளவங்க நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம். வீட்டில் உள்ளவங்க அது எப்பிட்றா இந்து பொண்ணெல்லாம் எப்பிட்றா கல்யாணம் பண்ணுறது, அதெல்லாம் செட் ஆகாதுடா அப்படின்னு ஏற்றுக்க மாட்டோம். சில சில பசங்க வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. அவங்களே ஒரு டைம் பாஸ்க்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்கிற நிலைகளும் இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி அந்த மாதிரியான பசங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது வீட்டு அம்மா அத்தாவுக்கு நல்லவனாக இருந்துட்டு அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தி விட்டு அனுப்புகிற இடத்துலையும் வெளியே தெரிகிறது என்னமோ ஹிந்து பசங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. எஸ், ஹிந்து பசங்களும் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைகளும் பண்ணுதுதாம்மா. யாரும் யாருக்கும் குறைஞ்சது இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க நல்ல ஒழுக்கமுடைய பெண்களாக இருக்காங்களா, அவங்க நல்ல ஒழுக்கமுடைய பெண்களாக இருக்காங்க அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்ட நல்ல ஒழுக்கம்ங்கிறது எப்படி? இல்லை, நான் வந்து அதாவது இறைவன் ஒருத்தன் இருக்கான், அந்த இறைவனுக்காக நான் வந்து நல்லா என் கற்பை நான் பாதுகாத்துக்கிறேன், நான் வந்து என்னுடைய உறவுகளை நான் பாதுகாக்கிறேன். இன்னும் எனக்கு வந்து நான் சில பெண்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பெண்கள், ஒழுக்கமுள்ள பெண்களை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு முன்னாடி வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வேதம் வழங்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணால் பார்க்குறது என்னென்னா, நீதமான முறையில் அந்த பெண் நடந்துக்கிறாங்களா, கரெக்டாக இருக்காங்களா, ஒழுக்கமாக இருக்காங்களா. அப்படின்னா அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலராய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது. ஒரு ஆம்பளை பையனுக்கு சொல்லக்கூடிய ஒரு 15 வயசுலேருந்து இப்போல்லாம் 10 வயசுலேருந்தே நம்ம சொல்லணும். இந்த வார்த்தைகள் எந்த ஒரு பயான்லையாவது வருதா? மாஷா அல்லாஹ், இந்த வார்த்தைகள் எந்த பயான்லையாவது வருதா? நம்ம பெண்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு சுபஹான் அல்லாஹ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பெண்கள் நம்ம பசங்கள்கிட்ட ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு 40 வயசு 30 வயசு இருக்கிறவங்கள்ட்ட போய் டக்குன்னு போய் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பசங்கள்கிட்ட இதை சொல்லி வளர்க்கணும். இன்றைக்கி நடக்குதா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதிலெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிறது, எல்லாம் பண்ணுறது. கடைசியில் திருமணம்னு வரும்போது அது செட் ஆகாது, வேறு இது செட் ஆகாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பேக் அடிச்சிடுறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த ஹிந்துஸ் இப்படி பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் இப்படி பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட கொடுமையாக நம்ம பிள்ளைங்களே பண்ணுது, நம்ம பசங்களே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்க நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருக்காங்களா, அவங்கள மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் பாதுகாவலராக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்களோட விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது. மேலும் எவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கிறானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும். மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயத்து அல் மாயிதால உணவு மறவைகளில் அல்லாஹ் இதை சொல்கிறான் பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து எல்லா உங்கள் சைடில் இருக்கிற எல்லா சின்ன பசங்க இளைஞர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அவ்வளோ இன்றைக்கி வந்து என்னமோ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது.
நிறைய அட்வைசஸ் பெண்களை நோக்கி. ஆனால் அல்லாஹ் ஒரு ஆணுக்கு சொல்கிறான் பாருங்க, நல்ல ஒழுக்கமான பெண்ணா நீ கல்யாணம் பண்ணி அவளை வந்து உன் பொறுப்புக்கு கொண்டு வந்துரு. கொண்டு வந்து வர்றதை விட்டுட்டு நீ வந்து 5 வருஷம் 4 வருஷம் கள்ளக்காதல், விபச்சாரம் எல்லாமே இது தானே. விபச்சாரம்ன்றது நேரில் அப்படிங்கிறது இல்லை, இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாடுகளில் இருக்கும். அதை விட நம்ம பெற்றோரும் என்ன பண்ணுறோம், என் பிள்ளை ஒரு எத்தனை 2 டிகிரி மினிமம் படிக்க வைக்கிறோம். எங்கள் வீட்டிலேயே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு 23 வயசு வரைக்கும் நம்ம படிக்க வைக்கிறோம். ஒரு அந்த 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 பசங்களை கொஞ்சம் நம்ம வந்து மெச்சூர்டாக வளர்க்கணும். திருமணம் பண்ணுறது ஒரு 23 24 வயசுலலாம் திருமணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அந்த பசங்களை நம்ம மெச்சூர்டாக வளர்க்கணும். மாஷா அல்லாஹ், எங்கள் தாத்தா நினப்பு வருது. ஏன்னா அவர்லாம் அவரோட பசங்களெல்லாம் 24 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். மாஷா அல்லாஹ். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த பசங்களை தெளிவாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கணும். அவங்களுக்கான அந்த தேவைகளை நம்மளும் ஒத்துக்கிட்டு, சரிதா நல்ல பொண்ணா, ஓகே, நல்ல பொண்ணு இல்லையா அப்போ வேணான்னு சொல்லுங்கள். பட் இந்த ஒரு விஷயம் வந்து பெண்கள் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய மகன், நம்மளுடைய தம்பி, நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய அந்த ரிலேட்டிவ் தான் ஏதோ ஒரு பையனாக இருப்பான். ஸோ அதுக்கு அவனுடைய தன்மை எப்படி இருக்கணும், அவன் பாதுகாவலனாக இருக்கணும்னா அவனுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி கெப்பாசிட்டியை பாருங்கள். அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி எப்படி இருக்கணும், அவனுடைய பொறுப்பு மாதிரி பொறுப்போட பிள்ளைய வளர்க்குறது, வளர்ந்துட்டு அவனுடைய அந்த அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. ஆனால் அல்லாஹ் அன்னைக்கே சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் வந்து அந்த பொண்ணு முஸ்லீமாக தான் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணால் எந்த சமுதாயத்தை சார்ந்த பொண்ணாக கூட இருக்கட்டும், நல்ல பொண்ணா, நல்ல நீ ஒழுக்கமான பொண்ணா, அதான் விஷயம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஈடுபட்டுறாதீங்க. இன்னும் கள்ளக்காதலின்னு வருதுமா, ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி நம்ம பார்த்தோம். இரகசிய தோழிகள், அஹ்தானின் இரகசிய தோழிகளை ஆக்காதவர்களாக, அதாவது அவங்க எப்படி இருக்கணும்னா கற்புள்ளவர்களாக இருக்கணும், விபச்சாரம் பண்ணாதவர்களாக இருக்கணும், இரகசிய தோழிகளை ஏற்படுத்திக்காதவங்களாக இருக்கணும் பாருங்க. ஸோ அந்த பெண்கள் வந்து, ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் நம்ம அந்த நல்ல ஒழுக்கம்னு பார்க்கும்போது இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இரகசிய தோழிகள் அல்லது இரகசிய தோழர்கள் அப்படின்னா, இன்றைக்கி அந்த ரெயின்போன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும், ஒரு 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 சின்ன இடைப்பாடு தான். என் ஃப்ரெண்டு, என் உயிர் அப்படின்னு அந்த ஆணும் ஆணும் அல்லது அந்த பெண்ணும் பெண்ணும் ஒரு ஒரு ஹக் பண்ணிக்கிறதுலையோ ஒரு கிஸ் பண்ணிக்கிறதுலையோ எந்த பிரச்சனையும் இல்லை, அது இயல்பு. ஆனால் ஒரு ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் தங்களுடைய இச்சைக்காக, தங்களுடைய உடல் இச்சைக்காக வரம்பு மீறி அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்குது அப்படின்னா அது தவறு. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஃப்ரெண்டாக இருக்கிறத கூட ஒரு கேலி கிண்டல்ன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை நமக்கு. ஸோ அதனால் தெளிவாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஆணும் அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் நம்ம காமனாக கேஷுவலாக ஒரு ஹக் பண்ணிக்கிறதுலையோ அல்லது இந்த தொட்டு பேசிக்கிறதுலையோ எந்த ஒரு தப்புமே இல்லை. ஒரு பெண்ணும் ஆணும் தான் அப்படி செய்யக்கூடாது.
ஆனால் ஒரு ஆணும் ஆணும் அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் டச்சஸ் இருக்கலாம். ஆனால் எப்போ அது உங்களுடைய இச்சைக்காக மாறுதோ, ஷைத்தான் உள்ளே வரானோ, ஷைத்தான் எப்போ வருவானா உங்களுடைய இச்சையில் வருவான். ஸோ அந்த மாதிரி வரும்போது அப்போ அது தவறு, அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இப்படி இல்லாமல் இருக்கணும் அந்த பெண். அவளுக்குன்னு ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்டுங்கனால குடும்பமே குட்டிச்சவர் ஆகுதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் உள்ள இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அதில் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அல்லாஹ் தஆலா உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முறையவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். மாஷா அல்லாஹ். இன்னும் இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை இன்னும் வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.